வாழ்த்துக்கள் சொல்ல வார்த்தைகள் தேடி வாசல் வரை வந்து நின்றேன். நீங்கள் காதல் பேசி கவிகள் பேசி வார்த்தைகள் யாவற்றையும் வசமாக்கி விட்டீரோ. வார்த்தை பஞ்சத்திலே நான், நீ வீரோ மஞ்சத்திலே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்க பல்லாண்டு. நிலாவின் கைப்பற்றி நிறைவிழா காணும் மணமகனிற்கு வாழ்த்துக்கள். தந்தனை மடியில் தவழ்ந்த மைந்தனை தன் மடி தாங்கும் மணமகனுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க்கை என்பது வளைவுகள் நிரம்பிய வசந்த பாதை. இன்பமும் இனிதே நிறைந்தது, இன்பத்தில் இணைந்தே வாழ்க்கை. தென்றலின் சாமர வீச்சில், திங்களின் ஒளி ஒத்தடத்தில், மங்கள நாளில் மணமக்கள் மகிழ்வுடன் வாழ்க. நிலாவின் கைப்பற்றி நிறைவிழா காணும் மணமகனிற்கு வாழ்த்துக்கள். நம் இளங்கை மடியில் தவழ்ந்த மைந்தனை தன் மடி தாங்கும் மணமகனுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்ல வணக்கம். ரிவர் பிளான் பார்ட்டி எப்படிதான் ரெண்டு பேரும் அழகா இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க சர்ப்ரைஸாக உங்களுக்கு கிஃப்ட்ஸ் அனுப்பி வைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 ஹவராக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் பக்கத்துக்குள்ளே கதைச்சா கேட்காது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த விடிய கிழமை 7 மணிலேருந்தே கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போவீங்களா, எத்தனை மணிக்கு போவீங்க இதெல்லாம் அவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கிறவங்க இந்த கிஃப்ட் அனுப்பினாங்க. சரி, முதலாவது ஒரு அழகான கிஃப்ட்டை கொடுத்துருவாங்க. சரி, இந்த அழகான கப்பலுக்கு அழகா ஒரு பிள்ளையார் சிலையோட சேர்த்து 1,00,000 ரூபாய் கேஷ் அனுப்பி வச்சிருக்கணும். திருமண பரிசாக அனுப்பி வச்சிருக்கணும். தாங்கள் இங்கே நேரம் வந்து நின்று இவங்களையெல்லாம் வந்து நேரம் வந்து அக்ஷதை போட்டு தங்களால் வாழ்த்த முடியலையா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அனுப்பியிருக்கணும். யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? யாரு? பிதுஷா. பிதுஷா. பிதுஷா யாரு? உங்க அக்கா இங்க இருக்கிறா, கனடால இருக்கிறா. சரி, மாப்பிள்ள ஒரு கெஸ்ட் பண்ணிட்டார். சரி, பொண்ணு ஒரு கெஸ்ட் பண்ணுங்க. அவர்கிட்ட சைடுனா மைதிலி பெரியம்மாவா இருக்கலாம். சரி, மைதிலி பெரியம்மா அண்ட் பிதுஷா அக்கா சொல்லி இருக்கிறாங்க. சரி, நீங்க ஊடு சைடுல இருந்து கெஸ்ட் பண்ணுங்க. பொண்ணு சைடா இருந்தா யாரா? தங்கச்சி எங்க இருக்கிறாரு? அவ யூகேல இருக்கா. சரி, அந்த கிஃப்டை வச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் இருக்குது உங்களுக்காக. சரி, கவனமா வச்சிருங்க. தெரிஞ்சுங்க. சரி, அடுத்து உங்கள் 2 பேருக்காகவும்
நேர நின்று சீர் மாதிரி உங்களுக்காக ஒரு பட்டு வேட்டியும் புடவையும் எடுத்து கொடுக்க வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களாம். நின்றுருந்தா கண்டிப்பா செஞ்சிருப்பாங்களாம். எல்லாரும் நிக்கிறாங்களாம், தாங்க மட்டும்தான் இல்லையேன்னு ரொம்ப கவலைப்பட அனுப்பியிருக்கிறாங்க. அப்படியா? எல்லாரும் நிக்கிறாங்கன்னு அவங்கள சொல்லியாது. சரி, இல்ல போல இல்லைங்க. லவ் மேரீடா? பார்க்கவே தெரியுது, கண்பட போகுது. என்னடா நான் தூர இருந்து பார்த்துட்டே இருந்தேன். 2 பேரு அழகா இருக்கிறீங்க. இந்த அழகை தாங்கள் நேரம் வந்து பார்க்க முடியலை என்று ஃபீல் பண்ணி வந்து நின்று அக்ஷதை போட முடியலையாமன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அனுப்பியிருக்கிறேன். உங்களோட அழகான ஒரு பிக்சர் ஒன்றையும் அழகா இன்னும் மோடிஃபை பண்ணி தாங்களே செய்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ happy married life, congratulations on finally tying the knot with love அப்படி சொல்லி போட்டு ஒரு பேர் போட்டிருக்கிறாங்க. 3 பேர் போட்டிருக்கிறாங்க. சரி, அதை வச்சுருங்க, கொடுப்போம். 3 பேர் அனுப்பி இருக்கிறாங்க. யாரு? லக்கி, லியோ. சரி, இப்படிங்க பாபா, நீங்களே பாருங்க. உங்களோட போட்டோவை இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க நீங்க. சரி, சயன் அண்ட் லக்கி லியோ உங்களுக்காக அன்போட அழகாக இப்படி ஒரு போட்டோ அவங்க கிரியேட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஹாப்பியா? சரி, குட்டி பெரியம்மாக்கும் குட்டி பெரியப்பாக்கும் வாழ்த்துக்கள் சொன்னதா லியோ சொல்லி அனுப்பி இருக்கிறாராம். வாழ்த்துக்கள். எதிர்பார்த்தீங்களா? தங்கச்சி நிக்கணும் என்று ரொம்ப ஆசைப்பட்டவா, நிக்க முடியலையான்னு சொல்லித்தான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. கவலைப்படக்கூடாது, வெட்டிங் டைம். ஸோ ஹாப்பியாக இருக்கணும். இப்போ அவர்களையே இந்த கிஃப்ட் அனுப்பினவன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிடுறேன். சரியா? ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக நான் அழ வைக்க மாட்டேன். சரியா? ஹாப்பி தான் நினைக்கிறேன். சரி, எப்பவும் ஹாப்பியாக இருக்கும். பார்த்தீங்களா? கொஞ்சம் கண்ணால் இப்போவே கேப் பண்ண வெளிக்கிட்டார். கண்ணால் தண்ணியே வரக்கூடாதுன்னு. எப்போதுமே இதே அன்போடு இருங்க. உங்களுடைய தங்கச்சி லக்கி, சயன், லியோ சார்பாக திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு இருக்கிறோம். என்ன சொல்ல போறீங்களோ லக்கிக்கு இந்த வீடியோவை பார்த்து சொல்லி விட்டுருங்க. கொஞ்சம் வயசு தானே, கொஞ்சம் மாசத்துக்கு அதனால சரி, இப்போ இதில் நிற்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க. அவ்வளோதான். சரியா? தேங்க்யூ. எப்பவும் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு போயிட்டு. தேங்க்யூ.